நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவிழாக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. சகோதரனால் சரிவை சந்திப்பவர் யார் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம். அதாவது ஒவ்வொரு ஜாதகனும் தன்னுடைய அறிவால், உழைப்பால், முயற்சியால் தனம் தேடுவதற்கு விரும்புவான். அதற்கு லக்னாதிபதியும் தனம் என்றால் இரண்டாம் அதியும் சம்பந்தப்பட வேண்டும். 1, 2 சம்பந்தப்பட்டு நல்ல இடங்கள் அமர்ந்துவிட்டால் அந்த ஜாதகனுக்கு செல்வம் தேடக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும். அப்படி தேடிய செல்வத்தை மற்றொரு நம்பி ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் கூடி 3க்கு போயிட்டா அந்த ஜாருடைய உழைப்பு அல்லது பொருளாதாரம் அவர் சேமித்தது தன் சகோதரனால் விரயமாயிரும் அல்லது நாசமாகும். அதே 1, 2 கூடி 4ஆம் இடத்தில் அமர்ந்து 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டால் அவருடைய தாயால் அவருடைய தேடிய செல்வம் விரயமாயிரும் அல்லது சேதமாயிரும். நன்றாக கவனிச்சுக்கங்க. லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் கூடி லக்னத்துக்கு 3இல் அமர்ந்து 3ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய தேடிய செல்வத்தை தன் சகோதரனால் விரயப்படுத்த வாய்ப்பு உண்டு. ஒன்றாச்சுங்களா? அதே மாதிரி லக்னத்துக்கு 1, 2 கூடி 4இல் அமர்ந்து 4ஆம் அதிபதி கெட்டுவிட்டால் அவனுடைய தாயால் அவனுடைய தனம் சேதமாகும் அல்லது நாசமாகும். அதே மாதிரி 1, 2 கூடி 5இல் அமர்ந்தால் 5ஆம் அதிபதி கெட்டால் தன் தேடிய செல்வம் தன் மக்களால் விரயமாகும். அதே மாதிரி 1, 2 கூடி 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் அதிபதி மறைந்து விட்டால் பலவீனமாகிவிட்டால் இவனுடைய செல்வம் மனைவியால் சேதமாகும், விரயமாகும், நாசமாகும். அடுத்தபடியாக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி அமர்ந்து 9ஆம் அதிபதி கெட்டுவிட்டார்னா தந்தையால் செல்வம் போயிடும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கண்டிப்பாக லாஸ் ஆகும். அது சில ஆயிரமாக இருக்கலாம், சில லட்சங்களாக இருக்கலாம், சில கோடியாக கூட இருக்கலாம். அது அவருடைய ஜாதகத்தின் தன்மையை பொறுத்து, அவருடைய வாழும் முறையை பொறுத்து இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அற்புதமான விதி, மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2 கோடி எந்த உறவை குறிக்கும் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகாதிபதி நீச்சப்பட்டு அல்லது மறைந்து விட்டால், பலவீனமானால் அவர் திசை நடைபெறும் போது இந்த ஜானுடைய பணம் சேதமாகும். இதுதான் இந்த பதிவோட முக்கிய சாராம்சம். இதை மனசில் நல்லா பதிவு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான பாலை சொல்கிறேன். அதுக்கு முந்தி உதாரண ஜாதகத்தை பார்த்துருவோம். ஸ்க்ரீனில் பாருங்கள். இது ஒரு ஆண் ஜாதகம். 13/11/1979 3:30 AM, அதாவது பின்னிரவு 3:30 AM. இவர் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே. சரி, லக்கணம் பார்த்தீங்களா? கன்னி லக்கணம். லக்கணத்தில் சனி பகவான். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் துலாத்தில் சூரியன். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் யாரும் இல்லை, 6ல் கேது, கும்பத்தில் கேது. அப்படியே வந்துட்டிங்கன்னா 12ஆம் இடத்துல சிம்மத்தில் சந்திரன், செவ்வாய், குரு, ராகு, 4 கூட்டணி அங்கே அமர்ந்திருக்கு. அப்படியே நவாமஸ்துக்கு வந்துட்டிங்களா? ரிஷப லக்கணம். லக்கணத்தில் சூரியன், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் ராகு, சிம்மத்தில் குரு பகவான், துலாத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி பகவானும் கேது பகவானும், மேசத்தில் செவ்வாய். இவங்க தான். இவர் பிறக்கும்போது பார்த்தீங்களா மகத்தில் பிறந்தவர், அதாவது கேது மகாசியில் பிறந்தவர். மக நட்சத்திரம்
பாதம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதம், ராசி வந்து சிம்ம ராசி. பிறக்கும்போது கேது 1 வருஷம் 10 மாதம் 20 நாள். இவருக்கு செவ்வாய் திசை வந்து 2018 ஆரம்பித்தது, 2024 முடியுது. 7 வருஷம் 20 முடியுது. அந்த காலகட்டத்தில் இவருக்கு தன் சகோதரனால் செல்வத்தை இழந்தார். பல லட்சங்களை இழந்தார். இப்போ அந்த பாடலை தெரிஞ்சுக்கலாமா? ஜாதக பாரிஜாதம் என்னும் நூலில் இந்த பாட்டு இடம் பிடிச்சிருக்கு. அற்புதமான பாடல். இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வந்து அவருடைய பொருளாதார விரயத்தை, அவருடைய விதி எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் புரிய வைக்கணும். அன்றே சொன்னார், அப்போவே சொன்னார், நான் தான் கேட்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஜோதிடரை பொறுத்தளவு அந்த ஜோதிடர் படித்து சொன்னார், நம்ம கேட்காம விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஆனால் நம்ம சொல்கிற விதியை தெளிவாகவும் சரியாகவும் சொல்லிடணும், உரிய நேரத்தில் சொல்லிடணும். சரி, அந்த பாட்டை தெரிஞ்சுக்கோமா? கண்ணுடைய தானும் லக்கணநாதனும் கலந்து மூன்றில் நன்னிய சகோரத்தால் திரவிய நாசம். எண்ணிய ஏழில் கொள்ள இயல்புடைய ஸ்திரியால், நாளில் புண்ணிய தாயால், அஞ்சில் புத்திரனால், பிதிர் ஒன்பான் தானே அப்படின்னு பாரு. 4 வரி பாட்டு தான், சிம்பிளான பாட்டு. ஜாதக பாரிஜாதத்தில் 2ஆம் பாவத்தில் இந்த பாட்டு இருக்குது. 38வது பாடலாக வரைக்கிறது. அதாவது தேவசேனாதிபதி என்ற ஒரு ஜோதிடர் உரை எழுதிய ஒரு பெரிய புக்கில் 38வது பாடலாக வருகிறது, 2ஆம் பாவகத்தில். மீண்டும் அந்த பாடலை நினைவுபடுத்துகிறேன். கண்ணுடைய தானும் லக்கணநாதனும் கலந்து மூன்றில் நன்னிய சகோதரத்தால் திரவிய நாசம்தானே. அடுத்து பாருங்கள். எண்ணிய ஏழில் கொள்ள இயல்புடைய ஸ்திரியால், நாளில் புண்ணிய தாயால், அஞ்சில் புத்திரனால், பிதிர் 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 ஒன்பான் தானே. பிதிர்னா 9. பாருங்கள், கண்ணுடையனா 2 குடையன்னு அர்த்தம். கண்ணுடையவனா 2ஆம் அதிபதினு அர்த்தம். லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் கலந்து 3இல் இருந்தால் சகோதரனால் செல்வம் நாசமடைன்னு பாட்டிருக்கு. திரவி நாசம் இருக்கு. எப்படி இருந்தால் அந்த 3ஆம் கெட்டு இருந்தால், நல்லா கவிதை சூட்சம் கவனிக்கணும். முக்கியமாக ஜோதிடம் பாடல் படிக்கிறது பெருசல்ல. அடியேன்னு சொன்னது மாதிரி 1 2 கூடி எங்கே அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டதி கெட்டால் தான், கெட்ட திசை வந்தால் தான் நடக்கும். நீங்கள் பாட்டை வச்சு நடக்கலைன்னு இது வந்து பாடலில் நம்ம பாடலை பயன்படுத்தும் விதம். அதுக்கு தான் அடிக்கடி ஐயாவுக்கு சொல்கிற மாதிரிலாம், எப்படி ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் எனக்கு கற்றுத்தந்த, பாடல் மட்டும் கற்றுத்தர, எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், எப்படி மற்றவங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லித்தந்த, கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் அருணாசையான் புட்பாதங்களை பணிந்து வணங்குகிறேன். இது பாடலில் வராது. நம்ம எப்படி ஒரு பாடலை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் தான் பாடலை ஜெயிக்க முடியும். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த கருத்தை, இப்படி ஒரு அற்புதமான சூட்சமத்தை நீ எந்த வீடியோவில் பார்த்துருக்க முடியாது. இந்த கருத்து பாடல் சொல்லியிருக்கலாம், ஆனால் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்படித்தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்லக்கூடிய சூட்சம் விதியை இப்போ தான் சொல்கிறோம். என்னை பொறுத்தவரை எனது காணொலி தொடர்ந்து பார்ப்பவர்கள், கண்டிப்பாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஜோதிடத்தை நம்புபவர்கள், ஜோதிடத்தை கடைபிடிப்பவர்களுக்கு என்னுடைய காணொளி நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக பயன்படும். அதில் மாற்றுக்கருத்தில்லை. என திருமுருகன் திருவருளால் என் அனுபவத்தை உங்களுக்கு அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கின்றேன். தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். விஷயத்துக்கு வரும். இப்போ சொன்ன பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம பாடல் படி சொல்லியாச்சு. பாடலுக்கு அப்படி அமைச்சிருக்கு பாருங்கள். லக்கணத்துக்கு இந்த இவர் என்ன லக்கணம்? கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு அதிபதி யாருங்க? புதன். லக்கணத்துக்கு 2 கூட யார்? சுக்கிரன். 2 சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்து எங்கே இருக்காங்க? விருச்சகத்தில், அதாவது 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காங்க. அந்த 3ஆவது எங்கே இருக்கார்? லக்கணத்துக்கு 12 இருக்கார். லக்கணத்துக்கு 12 இருந்தால் விரயஸ்தானம். அப்போ சொன்ன விதி புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த வீட்டை கெட்டு போகணும், என்ன செய்யணும்? அந்த திசை வரணும், அதான் முக்கியம். இப்போ என்ன வச்சணும்? 2018 திசை ஆரம்பித்து எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷம் சகோதரனால் பல லட்சங்கள் இழந்திருக்கார். அவமானம், நாணயம் கெட்டு போகிறது, ஊரை விட்டு வெளியே போகிறது, சொத்துக்களை இழக்கிறது, அனைத்து துன்பத்தையும் அனுபவிச்சார். யாரால்?
சகோதரனால் இந்த பாடல் மிகச்சரியாக வருகிறது என் அனுபவத்தில் வந்த சொன்ன ஜாதகம். சரி, இது பாடல் சொல்லியாது. துணைவிதிக்கு வந்துடலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, மற்றவருக்கு பயன்படுத்த முடியும் என்றால் துணைவிதிகள் தூண்களாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சரி, பார்ப்போங்களா? முதல் பாயிண்ட, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அசுபாதிபத்தியம் பெறக்கூடாது. அசுபாதி பெற்றாவே சகோதரங்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும். சகோதரன் இல்லாமல் தான் பேச்சு இல்லை, சகோதரன் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். சரி, அசுபாதிபத்தியம் என்னன்னு கேட்டிங்களா, லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, லக்கணத்துக்கு 12ஆம் அதிபதி, பாதகாதிபதி, இந்த 4 ஆதிபத்தியம் 3 எடுத்துங்க, 3, 6, 8, 12 ப்ளஸ் பாதகாதிபதி, இந்த 5 ஆதிபத்தியம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் தன் சகோதரனும் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரனால் நன்மை இருக்காது, மாறாக துன்பத்தையும் துயரத்தையும் சோதனையும் வஞ்சகத்தையும் துரோகத்தையும் தருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புண்டு. சொந்தங்களே, தெரிந்து கொள்ளுங்கள், அற்புதமான விதி ஒன்றாச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்களா, ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து அதாவது செவ்வாய் லக்கணத்துக்கு 12 மறைஞ்சு அதன் அதிபதி 2 அமர்ந்து விட்டால், அந்த செவ்வாய் திசை நடைமுறைக்கு வந்து விட்டால், விரையாதிபதி 2 அமர்ந்து காரகன் 12 திசை வந்தால், காரகனால் 2ஆம் இடம் எதுனா பணம், 2ஆம் இடம் சேமிப்பு, பணம், எப்படியும் எடுத்துக்கலாம், பெருஞ்செல்வம், அனைத்துமே 2ஆம் இடம் தான். அந்த 2ஆம் இடம் யாரும் உட்காந்து விரையாதி உட்காந்துருக்கார், 2 உட்காந்துட்டார். அந்த விரயத்தில் யார் இருக்கா? செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அப்போ ஜாதகனால் சகோதரனால் பொருள் வரையும் ஏற்பட்டே தீரும். இது 3ஆவதுங்களா. 4ஆவது பார்த்தீங்களா, 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்களா நீச்சகர் அமரக்கூடாது. நீச்சகர் அமர்ந்துட்டார், அந்த ஜாதகர் கண்டிப்பாக நாணயத்தை இழக்கிறது, சேமிப்பு கரைஞ்சு போகிறது, அரசாங்க பகை வர்றது, கண் பிரச்சனை வர்றது, நாய் கடிக்கிறது, பல துன்பது ஒரு அணுவிக்கு வாய்ப்பு வந்துடும். இப்போ இந்த செவ்வாய் திசைக்கு பலன் வேண்டியில்லை, ஆனால் வீடு கொடுத்து கவனிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் இருக்குது நிற்கிதுன்னா, ஒரு கிரக திசை நடக்குதுன்னு சொன்னால் அந்த திசைக்கு வீடு கொடுத்து இருக்காரு பார்த்தீங்களா, அவர் எங்கே இருக்காருன்னு கவனிக்கணும். அவர் எங்கே இருந்த இடத்த பலவீனப்படுத்திடுவார், அவருடைய வேலையை பூரா இவர் செஞ்சிட்ருப்பார். அப்போ 2இல் சூரியன் அமர்ந்ததும் ஒரு குற்றம். அதாவது சேமிப்பு கரைஞ்சி போச்சு, கண் பார்வை குறைஞ்சி போச்சு, நாய்க்கடியால் துன்பப்பட்டாச்சு, ஊரை விட்டு வெளியே போயாச்சு, அரசாங்கம் போய் வந்தாச்சு, நாணயம் கெட்டாச்சு. இந்த 5 முக்கியமானதல்லவா, 5 கெட்டு போச்சு. அப்போ செவ்வாயால் அந்த துன்பத்தை அனுபவிச்சார். அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்து செவ்வாயோட தனக்காரகன்னு சொல்லுவோம். தனக்காரன் குரு பார்த்தீங்களா, அவர் சேர்ந்துறார். ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதியோட தனக்காரன் சம்மந்தப்பட்டால் அவங்களுடைய பல நாள் உழைப்பு ஒரு நாள் காணாமல் போயிடும். 2ஆம் அதிபதி நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஜாதகத்தில் தனக்காரகன் அஷ்டமாதி கூடி பாண்டியில் பறந்து விட்டால் பல நாள் சேமிப்பு ஒரு நாள் காணாமல் போயிடும். அது யாரால் போங்கிறது தான் இந்த சூட்சமம். ஒரு சொத்து ஒரு குறிப்பிட்ட தொகை, சில லட்சங்கள், சில கோடிகள், இது மாதிரி குறிப்பிட்ட தொகையோ பொருளாதாரமோ சொத்தோ டக்குன்னு போயிடும். பல நாளுக்கு அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க, அது டக்குன்னு ஒரு நாளில் சில நாளில் காணாமல் போயிடும், அது விரயமாயிடும். அதுக்கு என்ன காரணம்னா இப்படி கிரகம் இப்போ தான் காரணம். தனக்காரகனை அஷ்டமாதி கோடி 12க்கு வந்துட்டால் பல நாள் உழைப்பு, பல நாள் சேமிப்பு ஒரு நாள் காணாமல் போயிடும். அது யாரால்னா சேர்ந்த கிரகம், பார்த்த கிரகம், நடக்கும் திசையை பொறுத்து பலன் சொல்லணும். அப்போ இவருக்கு ஏற்கனவே சகோதரனால் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறனால, செவ்வாயோட குரு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த பாதிப்பை, இந்த விரயத்தை, இந்த துன்பத்தை இந்த ஜாதகர் சந்தித்தார். ஆக ஒரு ஜாதத்தை எடுத்தோமா, ஒருத்தர் பொருள் சம்பாதிப்பானா, பொருள் அளிப்பானா, சம்பாதித்த யார் மூலம் பணம் சேருவார் ஒரு கணக்கு இருக்குது, அளித்தால் யாரும் அளிப்பார் கணக்கு இருக்குது. அதற்கு ஜோதிட சுருதிகள் துணை நிற்கும். அதை சுட்டிக்காடுவதற்கு ஒரு சிறந்த குருநாதர் கிடைக்க வேண்டும் என்று கூறி, அடிக்கடி கூறுவது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி, மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.